ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷ் ஃபேஷன் ஸ்கூல். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஓப்பன் பிளாக்கெட் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சுடிதாரில் ஃப்ரண்ட் ஓப்பன் பிளாக்கெட் எப்படி தைக்கிறதுன்றது பார்க்கலாம். ஸோ வாங்க பிளாக்கெட் எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ சுடிதார் கட்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃப்ரண்ட்டு மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் ஓப்பன் எவ்வளோ வைக்கணுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நான் 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா எது வைப்போம்னா க்ளோசர் நெக் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஓப்பன் வைப்போம் நம்ம. ஸோ நான் வந்து க்ளோசர் நெக் ஒரு 3.5 இன்ச்சு வச்சு நெக்கு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு வந்து ஓப்பன் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை வச்சு கட் பண்ணிவிடுங்க. ஸோ 6 இன்ச்சுக்கு நீட்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கட் பண்ணிவிட்டேன் நான். ஸோ கட் பண்ணி இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பிளாக்கெட்டுக்கு பாருங்கள். பிளாக்கெட் தைக்கிறதுக்கு ஸோ 2 பீஸ் வேணும். ஸோ 2 பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்ன்னு பாருங்கள். 3x6 3 இன்ச்சு அகலம், 8 இன்ச்சு ஹைட்டு. ஸோ ஸ்லீவ் பிளாக்கெட் வந்து ஓப்பன் வந்து 6 இன்ச்சுனா அதை விட 2 இன்ச்சு ப்ளஸில் இருக்கணும். ஸோ 6 + 2 8. ஸோ அந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வேணும். ஸோ அதனால் 6 + 2ல் 2 பீசஸ் எடுத்திருக்கேன். பீஸில் வந்துட்டு நான் வந்து ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக கேன்வாஸ் ஒட்டியிருக்கேன். பேப்பர் கேன்வாஸ் ஒட்டியிருக்கேன் நான். பாருங்கள், பேப்பர் கேன்வாஸ் ஒட்டியிருக்கேன். உள் பக்கமாக பேப்பர் கேன்வாஸ் ஒட்டியிருக்கேன் நான். 2 இதுலேயும் ஒட்டியிருக்கேன் நான். ஸோ இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள். ஸோ பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன் அவுட் இருக்குது, உள்ளே வெளியே இருக்குது. ஸோ உள்ளே வெளியே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம், இது வந்து மேல் பக்கம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ பிளாக்கெட் வந்து உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணி மேல் பக்கமாக திருப்புவோம் நம்ம. ஸோ அதனால் உள் பக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா துணியிலோட ஃபேஸ் சைடு நல்ல பக்கம் வந்துட்டு இந்த மேலே வர மாதிரி வச்சு தைங்க. இந்த பக்கம் ஒரு பீஸு, அந்த பக்கம் ஒரு பீஸு, 2 பக்கமும் ஒரு பீஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ 2 பக்கமும் பீஸ் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டிச் பண்ணலாம் பாருங்கள். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக ஒரு 4 இன்ச்சு கீழே இருந்தால் கூட ஓகே தான், கரெக்டாக இருக்கும். 4 இன்ச்சு கீழே இறக்கிட்டு கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நாச்சு போட போகிறோம் அந்த இடத்துல. ஸோ கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த பக்கமும் அப்படியே நான் வந்து 1 சென்டிமீட்டருக்கு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ உள் பக்கம் வச்சு தான் தைக்கிறேன். ஸ்டிச் போட்டுட்டேன் நான். இப்போது ஸோ சென்டராக என்ன பண்ணுறோம், 2 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் சென்டராக நாச் போட்டுக்கலாம் இப்போது. ஸோ நாச் போட போகிறேன் நான். ஸோ இந்த சைடில் ஒன்று கரெக்டாக அந்த ஸ்டிச் எண்டு முடிகிறதுக்கு நேராக வர மாதிரி நாச் போடுங்க. ஸ்டிச் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டிச் எண்டில் ஸ்டிச் முடிகிற அந்த எண்டுக்குள்ளே நாச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணுறோம், உள் பக்கமாக திருப்ப போகிறோம் நம்ம. திருப்பத்துக்கு முன்னாடி நான் அந்த இதுவெல்லாம் வந்துட்டு சீம்ஸில் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிறேன் நான். ஃபோல்டிங் வந்து அந்த சீம்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பெறலாமல் இருக்கிறதுக்காக இப்போ அப்படியே உள்ளே திருப்பிடுங்க. திருப்பியாச்சு. ஸோ திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நமக்கு பிளாக்கெட் எந்த பக்கம் வேணுன்றதை பார்க்கணும். ஸோ ஒரு ரைட் சைடு வேணுமா லெஃப்ட் சைடு வேணுமான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ மேலே எது வரணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு பிளாக்கெட் வரும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வைப்பாங்க. மேலே வர பிளாக்கெட் சொல்கிறேன், அதாவது காஜா பிளாக்கெட் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வர பீஸை தான் மடிக்க போகிறேன் நான். ஸோ இது ஃபோல்ட் பண்ணும்போது பாருங்கள், நம்ம அந்த நாச் போட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கேப் அளவுக்கு தான் அது வரணும். எக்ஸஸாக ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஃபோல்ட் ஆகும், அந்த இடத்துல மடியும். நமக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் வந்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி சுருக்கம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த அளவு வர மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் உள்ளே மடிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குன்றதுக்காக அதுமாதிரி மடிச்சுக்கிட்டேன் நான்.
ஸோ மடிச்சிட்டேன். இப்போது ஸ்டிச் போட போகிறேன் நான். பாருங்கள், மடித்தாச்சு. ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் போடுறேன் நான். ஸோ ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற அளவுக்கு நேராக ஸ்டிச் போடுங்க. ஓப்பன் பண்ணியிருக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே எக்ஸஸாக போடாதீங்க. ஸோ கரெக்டாக ஓப்பனுக்கு நேராக வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுறேன் நான். பாருங்கள், ஓப்பன் வந்துருச்சு. கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓப்பனில் பேட்டாக் போட்டுட்டு எடுத்துடுறேன் அதை. ஸோ எடுத்துகிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ராய்ஜஸ் இருக்குது பாருங்கள். உள்ளே ராய்ஜஸ் தெரியுது. ஸோ அந்த ராய்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக் சைடில் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் ராய்ஜஸ் தெரியுது. ஸோ அது வந்து நம்ம கவர் பண்ணணும், உள்ளே போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பீஸுக்கு பேக் சைடில் திருப்பிட்டு அந்த ராய்ஜஸ் என்ன பண்ணுறோம், ஒரு பேட்டாக் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கமாக திருப்பிட்டு உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த ராய்ஜஸை பிடிச்சி ஒரு பேட்டாக் போட்டுக்கோங்க. குறுக்கடிச்சிடுங்க. குறுக்கடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், அது வராது, உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம டேர்ன் பண்ணி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ எங்கேயுமே ஒரு சின்ன இது கூட தெரியாது. பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள். பேட்டாக் போட்டுட்டேன் நான். குறுக்கடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போது திருப்பிட்டு இன்னொரு சைடு இருக்கிற பீஸை தைக்க போகிறேன். இன்னொரு சைடு இருக்கிற பீஸை தைக்க போகிறேன். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக ஒரு இதுவாக வர மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். எட்ஜு தையல் போடுங்க. கரெக்டாக வர எட்ஜு ஒரே நீட்டாக போடுங்க. ஸோ இது என்ன பண்ணுற பாருங்கள், கரெக்டாக நம்ம அந்த பேட்டாக் நம்ம அந்த ஓப்பன் பண்ணதுக்கு நேராக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பிளாக்கெட்டையும் ஈவனாக வச்சுக்கிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பாட்டமில் இருக்கிற அந்த பீஸை எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து கரெக்டாக நிறுத்திக்கிறேன். ஓப்பனுக்கு நேராக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிடுறேன். உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பீஸை மேலே இருக்கிற பீஸ் என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே ஒரு ஸ்கொயராகவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பாயிண்டட் மாதிரி வேணும் அப்படின்னா பாயிண்டட் மாதிரி மடிக்கலாம். பாயிண்டடாக மடிக்கிறதுக்கு எப்படி மடிக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, சமாசம் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, அந்த பக்கம் ஒரு ஃபோல்டு. ஸோ இந்த பக்கம் 45 டிகிரி ஒரு ஃபோல்டு, அந்த பக்கம் 45 டிகிரியில் ஒரு ஃபோல்டு. இப்போது அது மேலேயே ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட் எல்லாம் ஷார்ப்பாக நிறுத்தி திருப்பங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஷார்ப்பாக நிறுத்தி திருப்பினா தான் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் தெரியும். ஸோ கரெக்டாக நிறுத்திட்டு திருப்பியாச்சு. இப்போ அகைன் என்ன பண்ணுறோம், அது எண்டு முடிகிறதுக்கு நேராக வந்து ஸ்டாப் பண்ணணும். எண்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஓப்பன் லாஸ்ட் எண்டு. ஸோ அந்த இடத்துல நிறுத்தி ஒரு குறுக்கடிச்சிடுறீங்க. ஒரு குறுக்கடிக்கிறீங்க, பேட்டாக் போடுறீங்க. ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளவும் வெளியே பாருங்கள், 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம குறுக்கடிச்சிருக்கிறதுனால அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், ஸோ நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நெக்கு ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுன் சீம் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ பவுன் சீம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போன வீடியோவில் போட்டிருந்தேன், இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ பவுன் சீம் தைக்கிறதுக்கு பாருங்கள். பவுன் சீம் தைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம உள் பக்கமாக வச்சு தான் கிராஸ் பீஸை வச்சு உள் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணுறோம். உள் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ராய்ஜஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் மடித்து அதுக்கப்புறமா வச்சு தைக்கிறேன் நான். ஸோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ உள்ளே வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள், 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்கம் பண்ணிவிட்டேன். அகைன் இன்னொரு பக்கமும் அதேமாதிரி என்ன பண்ணுறேன், இன்னொரு பக்கம் மேலேருந்து பண்ணுறேன், ஷோல்டர்லேருந்து பண்ணுறேன் நான். ஸோ அந்த பக்கமும் அதேமாதிரி கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன்.
ஸோ அதே போல் தான் அதோடைய எண்டு முடியும் போது நெக்கு சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராய்ஜஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிடுறேன், மடித்து வைக்கிறேன். அப்போ தான் வந்து ராய்ஜஸ் தெரியாது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸோ அதை வந்து நீட் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ முடிச்சாச்சு, அட்டாச்சிங் பண்ணியிருக்கேன். இப்போது க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ பவுன்சிங் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நெக் ஃபினிஷ் பண்ணணுன்றதுக்காக பவுன்சிங் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். நெக் மேலே வந்து மேல் பக்கமாக திருப்பி ஸோ அதை ஃபினிஷ் பண்ணுறோம் நம்ம. ஸோ மேல் பக்கமாக திருப்பிட்டு பவுன்சிங் க்ளோஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஸோ இது நான் உங்களுக்கு வந்து பிளாக்கெட் ஸ்டிச் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக என்கிட்ட இருந்த ஒரு கிளாத்தில் ஜஸ்ட் நான் இது பண்ணி காட்டுறேன். கட்டிங் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 1/2 மீட்டர் துணியில் அது என்ன பண்ணியிருக்கேன், நெக்கு மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் நல்ல மெட்டீரியல் சுடிதார்லேயே வந்துட்டு கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. சுடிதார் மெட்டீரியலில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் அதேமாரி ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன் அதை. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம இந்த இதுவை. ஸோ அந்த லாஸ்ட் எண்டில் வந்து பேட்டாக் போட்டுக்கிறேன், குறுக்கு அடிச்சுக்கிறேன் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நெக்கு பவுன்சிங் பண்ணியிருக்கேன், ஓப்பன் கொடுத்துருக்கேன், பிளாக்கெட் ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம காஜா பட்டன் அடிச்சிக்கலாம், இல்லை ஊக்க வச்சுக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள், ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் பாருங்கள், உள்பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ உள்பக்கமும் பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ பிளாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போல் வீடியோ இல்லை உங்களுக்கு எதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.